ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தோன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம், மீன் நடிகை. ஸோ இந்த மீன் நடிகையோடைய கவர்ச்சி அப்படின்றது இப்போ காட்டினாலும் இவங்களுடைய ஃபேஸை இப்போது வயசு 48 ஆகுதுங்க. த்ரிஷாவோட 7 வயசு தான் அதிகம். ஸோ 48 வயசு நடிகையான இந்த மீன் நடிகையோட ஃபேஸை ஜூம் பண்ணி இப்போ வச்சா கூட வயசான ஆட்களுக்கும் சரி, இளவட்ட பசங்களுக்கும் சரி விட்டத்தை பார்க்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஃபேஸும் கவர்ச்சிகரமான உடல் அமைப்பும் வச்சுருக்கக்கூடிய மீன் நடிகை பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவங்களுடைய மார்க்கெட் போனது ஒரு 30-35 வயசுலேயே இவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு சுத்தமாக. ஸோ அந்த டைமில் இவங்க பண்ணிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதுவும் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு வயசான காமெடி நடிகர் கூட பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ பேச பொருளாக மாதிரி இருக்குது. அது என்னென்னா, கருப்பு காமெடி நடிகர் கூட ஹோட்டல் அறையில் சிக்கிய மீன் நடிகை தன்னுடைய ஆசையை ஃபுல்லாக தீர்த்து கொண்ட பெரிய புள்ளி. ஸோ எல்லாருமே சேர்ந்து வெறித்தனமாக வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ யார் அந்த நடிகர், என்ன விஷயம் அப்படின்றத, என்ன காசிப் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தன்னுடைய ப்ரைம் டைமான அந்த 90ஸ்லேருந்து ஏர்லி 2000 வரைக்கும் ஏகப்பட்ட கவர்ச்சிங்க. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியை பார்க்குறதுக்காகவே பல பேர் வந்து பல விதமாக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த நடிகையை வந்து போடுங்க அப்படின்றதுக்காக, அதாவது சீரியல்லையும் சரி, சீரியல் கிடையாது மூவிஸில் வந்து போடுங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ண ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பல முக்கிய புள்ளிகள் பல விதமாக பல வாட்டி பல முறை வந்து பல விதமாக செஞ்சுருக்காங்க இந்த நடிகையை. பொதுவாக நடிகைகள் சினிமாவில் மார்க்கெட் போனதுக்கப்புறம் சீரியலில் நடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தானே. ஸோ சீரியலில் பிரபலமாகி சினிமாவில் ஹீரோயின் ஆகும் நடிகர்களும் இருக்காங்க. ஸோ வாணி போஜன் மாதிரி. ஆனாலும் சினிமாவில் பிரபல நடிகையாக இருந்துட்டு சீரியல் வாய்ப்பு வந்தும் அதை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய, பிகு பண்ணக்கூடிய நடிகைகளும் இருக்காங்க. நான் ஒரு சினிமா நடிகை, சீரியலில் ஏன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக அடம்பிடிக்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் சீரியலில் நடிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்ற மாதிரியான கருத்து பல நடிகைகளுக்கு இருக்குது. ஸோ எத்தனையோ முறை முயற்சி செய்தும் கூட சில நடிகைகளை சீரியலில் நடிக்க வைக்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது ஒரு தனி கதை. அது வீடியோவை பார்ப்போம். ஆனால் பிரபல சீரியல் இயக்குனர் ஒருத்தர், இந்த இயக்குனர் மட்டும் இல்லாமல் அரசியலில் ஒரு பெரிய புள்ளியாகவும் இருக்கார். இந்த சீரியல் இயக்குனர் மீன் நடிகையை பார்த்து தன்னுடைய சீரியலில் ஹீரோயினாக நடிக்க கேட்டிருக்காரு. ஒரு முறை 2 முறை இல்லை, பல வாட்டி அன்றைக்கி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 10வது முறை அந்த டைரக்டர் வீட்டு பக்கமே வரக்கூடாது, வாசல்லே அமுச்சு விட்ரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ வாட்டி போய் கேட்டிருக்காரு அந்த டைரக்டர், இந்த மீன் நடிகையை தன்னுடைய சீரியலில் நடிக்க வைக்க. ஸோ அந்த மாதிரி இவர் மறுத்து கிளம்பி போயிட்டார். அதாவது கண்டிப்பாக திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க இந்த மீன் நடிகை. அதுக்கப்புறம் பொறி வச்சு அந்த நடிகையை பிடிச்சி சீரியலில் நடிக்க வச்சது தான் பலருக்கும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுதான் வந்து இந்த காசிப். சினிமாவில் பல ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடித்து முன்னணி நடிகையாக இருந்த அந்த மீன் நடிகை தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணார். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் கூட பல முக்கிய இடங்களில் முக்கியமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கடைகள், வீடுகள் அப்படின்னு சொல்லி சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டாரு. வாடகை பணம் மட்டுமே, அந்த வருமானம் மட்டுமே கோடிக்கணக்கில் வந்து மாதம் வருதுன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சு வச்சுருக்காருன்னு. இப்படி தான் சினிமாவில் சம்பாதித்த சொத்துக்கள் தன்னுடைய பரம்பரைக்கே பயன்படும்படி முதலீடு செஞ்சு வச்சுட்டாரு. ஸோ இந்த மீன் நடிகை இதுக்கான காரணமாக சீரியலில் நடிக்க அழைத்த போது மறுத்துட்டார். நான் ஒரு சினிமா நடிகை, சீரியலில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக இருந்த நடிகை திரைப்படம் ஒன்றில் ஒப்பந்தமாயிருக்கார். அப்போ அவருக்கு சினிமா வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஏதாவது கிடைச்ச சினிமாவை நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த போது அவருக்கு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படம் ஒப்பந்தம் ஆகிறதுக்கு இந்த கருப்பு காமெடி நடிகர் தான் உதவி செஞ்சார். ஸோ அதனால் 2 பேருக்கும் வந்து ஒரு சமரசம், ஹோட்டல் அறையில் குத்து வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் சமரசம் ஆகிடுச்சு. இந்த விவகாரத்தை தன்னுடைய நெருங்கிய நண்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அந்த சீரியல் டைரக்டர் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டு தான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அந்த ஹோட்டலில் தான் இவங்களுடைய சமரசம் குத்துக்கள் நடக்க போகுது. ஸோ இதனாலே வந்து உடனே ஃபோன் பண்ணி இந்த டைரக்டருக்கு மேட்ரு சொல்லியாச்சு. இவரும் வந்து அந்த மீன் நடிகை அந்த ஹோட்டலுக்கு வரும்போது எப்போ வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பொறி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கருப்பு காமெடி நடிகருடன் மீன் நடிகை செஞ்ச அந்த லூட்டிகள் எல்லாம் ரகசியமாக வீடியோ எடுத்துகிட்டு பதிவு செஞ்சு மீன் நடிகையை தொடர்பு கொண்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, போய் இந்த காமெடி நடிகர் கூடிய செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரிச்சிருக்காரு. மீன் நடிகை உடனே பதறியாச்சு. ஸோ விஷயத்தை கேட்டு ரொம்பவே பதறிப்போன மீன் நடிகை வேறு வழி இல்லாமல் அந்த சீரியல் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அவரோட டிமாண்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சீரியல்லையும் நடிக்க ஓகே சொல்லிட்டாரு. அதாவது அந்த இயக்குனருக்கும் வந்து சமரசம் பாயி அவர் கூடயும் வந்து குத்துக்கள் வாங்கி அதுக்கப்புறம் சீரியல்லையும் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாரு. சீரியல்களில் பல எபிசோடுகள் நடித்து முடிச்சிட்ட நிலையில் திடீர்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ புதிய முதலமைச்சர் வந்த உடனே இந்த சீரியலில் இருந்து தொடர்ந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கியிருக்காரு, இவருடைய அரசியல் பின்புலம் வச்சு.
ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த சீரியலில் பாதியிலே முடிச்சுட்டு எண்டு கார்டு போட்டார் அந்த டைரக்டரும். அடுத்த சில வருஷங்களில் உடல்நரைவு அந்த உடம்பு சரியில்லாமல் அந்த டைரக்டர் கொஞ்ச நாள்ல செத்தும் போயிட்டார். ஸோ இந்த காமெடி நடிகரோடு சேர்த்து நடிகை மீனாவை என்ஜாய் பண்ணதுக்கு வாழ்நாளே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பார் போல். அந்த அளவுக்கு தான் நடிகையுடைய அழகும் அந்த ஒவ்வொரு பாகமும் அவ்வளோ கணக்கச்சிதமாக இருக்கும். ஸோ ஒரு அழகுக்கு எப்படி இருக்கணுமோ அதுதான் வந்து எடுத்துக்காட்டாக நடிகை மீனாவும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சமான ஒரு நடிகை மீனா நடிகையே வந்து ஃபேஸை க்ளோஸ்அப்பில் வச்சாலே எனக்கு வந்து தெறிக்க விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கவர்ச்சி காட்டினா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இப்போயுமே வந்து 2024 48 வயசாகுது. இப்போயுமே நடிகை மீனாவை பார்த்தா தெறிக்க விட தான் தோணுது. அந்தளவுக்கு அவங்களுடைய அழகு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மீன் நடிகை பண்ண இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மீன் நடிகையோடைய இன்னும் அதிகமான காசிப்ஸ் இருக்குது. அது வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதன் மூலமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.